வரவு செலவு திட்டத்தின் வெளிவகார அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடு மீதான விவாதம் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு சிறந்த வெளிவிவகார கொள்கை உறவு இருந்திருந்தால் எதற்காக முன்கூட்டியே தேர்தலுக்கு செல்ல வேண்டும்? அவர் இந்திய ஜோதிடர்களின் ஆலோசனையை அல்ல, ஜெனீவா சோதிடத்தையே நம்பியிருந்தார். புதிய ஆட்சி என்ன செய்தது என்று சிலர் கேட்டனர். இந்த அரசாங்கம் பொருளாதார தடை அபாயத்திலிருந்து தப்பிக்க வழி செய்தது. பயங்கரமாக வரவிருந்த ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானத்தையும் ஒத்திவைக்க முயற்சித்தது. நல்லாட்சி அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை பக்கசார்பானதல்ல. உலக நாடுகளுக்கு எந்த நாளும் பொய் கூற முடியாது. இங்கு நடைபெறும் அனைத்து சம்பவங்களுமே அறிக்கையாக செல்கின்றன. எனவே ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் இணைந்து சிறப்பான திட்டங்களை வகுக்கின்றனர். அதேவேளை அமெரிக்க தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என அங்குள்ள மக்களை வழிநடத்தும் அதிகாரம் எமக்கில்லை. எனவே எமது அரசாங்கம் மீது வீண் பழி சுமத்தக்கூடாது. நல்லிணக்கத்தை நோக்கி பயணிப்பதற்கு காலம் அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதியிடம் எமது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா என்பது பலம் பொருந்திய நாடு. அதனுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஸ்ரீலங்கா எப்போதும் தயாராகவே இருக்கிறது.